தூக்கம் கம்மி. லாஸ்ட் 2 days நாங்கள் போனது கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்போ மதுரையில் இருக்கோம். அண்ட் அதுக்கு இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம்னா தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த வெற்றி வந்து ராம் சாருக்கு 6 வருஷம் கழிச்சு வருது. அவரோட ஃபேமிலி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு தேட்டர்லையும் கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேள்வி கேட்க. உனக்கு எப்படி இருக்குது தேட்டருக்கு போனது, படம் பண்ணது? தேட்டரில் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே சென்னைக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள். அண்ட் முதல் நாள் ஒரு என்ன சொல்கிறது அளவாக குறைவாக தொடங்கணும். 2வது நாள் தியேட்டர்ஸ் வந்து டபுள் ஆச்சு. 3வது நாள் ட்ரிபிள் ஆச்சு. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் ஸ்டடியாக போயிட்டுருக்கு. இவர் வந்து மதுரை ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி. ஸோ இவர் தான் அந்த தகவல் எங்கள்கிட்ட சொன்னார். எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் வந்துட்டுருக்கு. நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம். கடைசி ஷோ 10 மணி ஷோ. அதில் ஒரு 11 வயசு பையன், அவன் பேர் என்னது, விஷால். அவர் எழுந்து சொன்னார், அங்கிள் தேங்க்ஸ், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா. அவ்வளோதான் படத்தோட கதை. நான் தான் சொன்னேன், நாங்கள் இதை தான் ரொம்ப நாள் எல்லோரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னு. அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான். அவ்வளோதான். அப்புறம் சார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்து ராம் சார் வந்து ஜஸ்ட் ஸ்டோரி ரைட் பண்ணுறது ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அப்புறம் சொந்த போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிருக்கு? ஸோ அவரோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் தான் வருது சார். இல்லை, ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல, இது மாதிரி நடிக்கணும், ப்ரொடகனிஸ்டாக பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பயந்தான், வந்து என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும் போது, இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம கரெக்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க சிவா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது. அதுக்கு காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் மியூச்சுவல். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் லாஸ்ட் இது நீங்கள் விஷால் பற்றி சொன்னார்ல, விஷால் மட்டும் இல்லை, ஈரோட்டில் வந்து ரொம்ப நாளாக தன் மகன் வந்து இது வரைக்கும் ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கேட்கவே இல்லையா? காதில் விழுகவே இல்லை. இந்த படம் பார்த்துனோடனே என் அப்பா பையன் வந்து அப்பா ப்ளீஸ் என்னை ஒரு ட்ரைவ் கூப்பிட்டு போனோன்னே, நான் பையன் வந்து ட்ரைவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆற்றுல குளத்தில் மீனை காமிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சார் இது மாதிரி நான் ஒன்று பண்ணி இந்த படம் பார்த்து நான் அதை பண்ணேன் சார்னு சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் மிஸ்டர் மனோஜ் தம்ம விட்டுட்டேன், ஒருத்தர் சிகரெட் விட்டேன் ஈரோட்டில் சொல்லியிருக்கார் மிஸ்டர் மனோஜ். ஆமாம். இது எப்படி அந்த டிவி சீன் பார்க்கும்போது ரொம்ப 90s கிட்ஸோட நிறையோட வாழ்க்கையில் அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப்பே அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை எப்படி ரிலேட் பண்ணீங்க? இந்த அந்த அப்பாவும் நல்லப்பா தான், இந்த அப்பாவும் நல்லப்பா தான். அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறது, பையன் அவனாக பொழைச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா? அந்த நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அப்படி ஒன்றும் பெருசாக கேர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா உலகம் வந்து பத்திரமானு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அப்பா எப்படின்னா, குழந்தைய பொத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள். ஏன்னா இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது. ரோட்டில் முன்னால் சைக்கிள் ஓட்ட போவோம், இப்போலாம் சைக்கிள் போனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்குது. ஸோ அன்றைக்கி இருந்த அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரபூர்வமான அப்பாக்களாக இருந்தாங்க. இப்போ இருக்க அப்பாக்கள் அன்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதந்திரத்தை கம்மியாக கொடுக்குற அப்பாக்களாக தான் இருக்காங்க, அப்படிங்கிறது தான் என் ஒப்பீனியன். மாதிரியான ஒரு பையனை வந்து இந்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான பையனாக இருக்குமானே அந்த மாதிரி அது என்னென்ன அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு. ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்கிறதுங்கிறதே இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேறு. இந்த பையன் ஒரு 8 வயசு பையனோட இயல்போடு இருக்கான். இப்போ என்னென்னா, ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்காரு, எத்தனை பேர் நம்ம அப்பா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வெளில போய் விளையாண்டு வந்திருப்போம். அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே மலை மேலே ஏறின பையனுக்கு இறங்க தெரியல, அதனால் அப்பாவுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை எந்திரிக்கிறதுக்குள்ளே கீழே வந்திருப்பான். ஸோ அந்த பையன் ஹைப்பரெல்லாம் எதுவும் பண்ணல, அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலான்னு ட்ரை பண்ணான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிகரெட் விடறான்னு கேட்டான், விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா. அப்புறம் ப்ராமிஸ் பண்ணார், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணான். அப்புறம் ஏமாத்தோம், நீ ஏமாத்திர இல்லை, ஓகே பண்ண அட்லீஸ்ட் ட்ரிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு ஒன்று, அவ்வளோதானே தவிர இதில் எங்கே அந்த பையன் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாலும் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா? சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம், அப்பா பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. எத்தனை பேர் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து போய் ரோட்டில் இடிச்சிருக்கோம்? அப்போ ஹைப்பர் ஆக்டிவா? இந்த ஜென்ரேஷனில் எப்போது
ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லிருக்கேன் உங்களுக்கு தான். நம்ம வந்து சார் ஒரு நிமிஷம். ஸோ அதை வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வெளியில் எடுத்துகிட்டு போன பைக் எடுத்து போய் இடிச்சு அப்போ பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜென்ரேஷனில். அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது. அதுக்கு பேர் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா முழிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு செய்கிற விஷயம் தானே தவிர, அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேலே பயன்படுத்துறது வன்முறைன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஓகே சார். ஒரு இயக்குனரா ஒரு கதையை அதே போல தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்காரா? சார் நான் தான் தயாரிப்பாளர். சரி, அந்த இலக்கு ஆமாம், அதனால தான் வெட்டி. இப்போ அது எங்கே நம்ம அது எங்கே நீங்கள் படம் கேட்குற கமர்ஷியலாக ஹிட்டானு அதை நான் சொல்கிறத விட தேட்டர் ஓனர் சொன்னதான் கரெக்டாக இருக்கும். சாரி, தேட்டர் மேனேஜர். அவர் படம் பொருளாதாரமாக வெற்றியான்னு கேட்குறேன். ஒரு இயக்குனரா ஒரு கதையில வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பொருளாதாரம் செலவழிச்சிருக்கீங்க, அதை எப்படி ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை சார். நம்பர் ஆஃப் ஷோஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனது 3 ஷோ இருந்தது. சனிக்கிழமை 5 ஷோவாக மாறிச்சு. ஞாயிற்றுக்கிழமை 6 ஷோவாக மாறிச்சு. இன்றைக்கி வீக் டே, இன்றைக்கி சாட்டர்டே 5 ஷோ ஓடுது. அதை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த படத்தோட கமர்ஷியல் டேர்ம்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது. எக்ஸ்ட்ராடனே போயிட்டு இருக்கு. வந்த படங்கள்ல தி பெஸ்ட் மூவி இதுதான் இந்த வீக்கில். இது நல்லா போகிறது, ரெவன்யூ வைஸுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இல்லை வரணும், நிறைய பேர் வர முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அது பெரும்பாலான காரணம் என்னன்னா, ஒரு நல்ல கதையை படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 400 500 ஒரு ஆளுக்கு டேட்டிங்கில் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. இதனால நடுநிலையாளர்கள், ஏழை மக்கள் திரையரங்குகளை வர முடியல. இன்னைக்கு நான் ஒரு பப்ஸ் கேட்டேன், ஒரு பாப்கார்ன் கேட்டேன், 550 ரூபா சொல்றாங்க. எப்படி சார் ஏற்றுக்கிறது? லைஃப் ஸ்டைல் எப்படி சார் சரி பண்ணுறது? அது சரி பண்ணாலே திரையரங்குகள் இல்லை. இது வந்து ஒரு இயக்குனராக உடனடியாக தீர்வு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு மொத்த அறிவு இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் தேட்டர் லிஸ்ட்டே வந்திருக்கேன். இதை தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்கு ஓனர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு படம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மக்கள் திரையரங்கு வரணும் தான் எல்லாத்தோட விருப்பமும். அது வந்து அந்த சிஸ்டம் எது பெட்டரோ அது பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பெருந்தடையாக இருப்பது இந்த விலைவாசிகள். அது உங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்படி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரே நிமிஷம், ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்ல. ராம் சார் எனக்கு பயிற்சி கொடுத்தாரா? யாருக்குமே ராம் சார் பயிற்சி கொடுக்க, இவனுக்கே பயிற்சி கொடுக்கல. அவங்க இயல்பில் இருக்கணுங்கிறது தான், அவ்வளோதான். கதைக்கு என்ன தேவையோ அப்படி இருந்தால் போதும். ஏன்னா அவர் நிஜத்தில் ஒரு அப்பா தானே. அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அந்த அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வேறு, நம்ம இருக்க ஜென்ரேஷன் வேறு, அது ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அதனால தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் கூடிய அந்த ஒரு பிரேக்கப் ஆகல, ஏதாவது பிஸ்னஸ் ஆகல, எல்லாமே வந்து எஃபெக்ட் பண்ணுறீங்க. சொசைட்டின்ற விஷயம் வரும்போது நிறையா நீங்கள் பேக்கப் வந்து சொசைட்டி பேசுனா இருக்கும். ஸோ இப்போ சொசைட்டினா இப்போ கட்டண தமிழாகட்டும் இல்லை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ சொசைட்டி பேசுனா குழந்தைகளுக்கு சொசைட்டிக்குரிய ஒரு லிங்க் இல்லை சார். அது வந்து பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு எதுவுமே வந்து பார்த்தே கிடையாது. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு சாதாரண பசங்க ஸ்கூல் போனால் கூட கிட்டத்தட்ட 20 கிலோ வெயிட் கூட பேக் தான் வீட்டு போக முடியாது சார். ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ சொசைட்டி வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட கேரிங்கிற விஷயம் எனக்கு நான் விஷயமா இந்த 90s அப்பா மாதிரி வந்துருவாங்க. இவரும் இந்த போய் நான் இப்போ ஒரு வயசு பண்ணுறேன், இவரும் அவர் சொசைட்டி மாறவே மாறாது. ஸோ சொசைட்டிக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த கனெக்டிவ் வந்து எந்த அளவுக்கு வந்து வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டிங்கிறது மாறிட்டே தான் இருக்குது. காலத்துக்கு காலம் மாறிட்டு இருக்கு. முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி வந்து அப்பா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க இல்லையா, அம்மா வீட்டில் இருந்தாங்க. இப்போ அப்பா அம்மா 2 பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, கரெக்டாக இல்லையா? அப்போல்லாம் இவ்வளோ யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பேங்க்காரை ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறேன்னு கேட்குறான். உங்களை கடனாளி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. முதல்லலாம் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு, ஒரு சிலபஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோ சிலபஸ், அவ்வளோ வெரைட்டி. அப்போ நம்மளுக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிறப்ப பெற்றோர்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட் செய்யணும், அதோட பெஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் பையனுக்குமே, நான் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்க 10 தான் பெஸ்ட் பையன் சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர் அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குது. இதுக்கு நடுவிலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிறந்தது. சார், எவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, ஆனாலும் உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த இயற்கையானது அப்ளை பண்ணிடுறீங்க கரெக்டாக. அதை எப்படி பண்ணுறீங்க? இல்லை எதுவுமே இப்போ கண்டிப்பாக நம்ம இப்போ வெளியில் மரம் இருக்க தானே செய்யுது. இன்னும் ஒன்று பறவைகள் பறந்துட்டு தான் இருக்குது, மரம்லாம் இருக்க தான் செய்யுது, டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கும். அதனால் அது இயல்பாக நடக்கிற ஒன்று தான். யுவன் வந்து பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. மித்த பாடல்கள்லாம் பண்ணுறது நேரம் இல்லாதனால சந்தோஷ் தயாநிதின்னு சொல்லி என்னோட நண்பர் இசையமைச்சிருக்காரு. அதுவுமே யுவன் பாராட்டார். யுவன் வந்து என்னுடைய ப்ரோன்னு சொல்லலாம், அப்படி ஒரு ப்ரோ அவர். ஸோ என்ன பண்ணாலும் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் அவரோட பிளஸிங். நிகழ்ச்சி நடிகர்கள் கதாநாயகனாக போயிட்டு இருக்காங்க.
நகைச்சுவை திரைப்படம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. ஃபுல் டைம் காமெடி மூவியா? இல்லை நீங்கள் நான் வந்து முதல்ல ஒரு நகைச்சுவை படம் எடுத்திருக்கேன். அப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நானே நகைச்சுவை படம் எடுக்கிறேன், கூட்டிகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க நாயகர்களாக நடிக்கலாம், காமெடியாக நடிக்கலாம், அது கதையை பொறுத்தது தானே தவிர இதை பொறுத்து இல்லை. சார் லாஸ்ட் அந்த பாட்டிங் வந்து பெரிய லெவலில் ரசிகர் கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் அது வந்து பெரிய லெவலில் இருக்காது. எனக்கு குறையவே குறையாது அந்த காலத்து பாட்டு மாதிரி. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் இல்லை அப்படின்ற ஒரு சில மாதிரி அடுத்த ஒரு படத்தில் இந்த படம் இல்லை, இது மாதிரி பேரன்பிலுமே முத்து இல்லை, பேரன்பு படத்துலேயே முத்துக்குமார் இல்லை. ஏன்னா அப்போ பேரன்பு நம்ம பாட்டு தொடங்குறப்பே முத்து இல்லை. ஸோ முத்து பாடலாசிரியர் மட்டும் இல்லை, நண்பராகவே வாழ்க்கையில் இல்லை இல்லையா? முத்துவோடைய இடத்தை யாராலையும் இட்டு நிரப்ப முடியாது. முத்துக்குமார் எனக்கு பண்ண வாழ்க்கையில் பண்ணதுங்கிறது நிறைய, அவரோட செலவிட்ட நேரங்களும் நிறைய. எங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் அவர். வர ஜூலை 19ஆம் தேதி நான் முத்துக்குமாரோடைய 50வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து. இப்போவே நான் முத்துக்குமாரின் புகழ் மங்காமல் எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த புகழ் மேலும் மேலும் ஓங்கும். மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், முத்துக்குமாரோடைய ரசிகர்கள் ஜூலை 19 சென்னைக்கு அந்த ஷோக்கு வரணும்னு நான் கேட்டேன். இல்லை, இதுக்கப்புறம் 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல. கலக்கலப்பு 3 சுந்தர் சி சார் இருக்கு. அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப 18 வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை. இந்த படம் மூலிமா நடித்தது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு போது அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஆசையோட உங்களுக்கு ஆசை இருக்கா பார்க்கணுன்ட்டு? நிச்சயமாக பிரதர், அது மாதிரி கடை இருந்தால். ஆனால் நடிகராக வந்து ஆனால் இப்போ கமர்ஷியலாக நீங்கள் வந்ததுலேருந்து வெறும் தேட்டர் காசு ஆயிடுச்சு. உங்கள் சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கீங்க. நீங்கள் ஆடிட்டரா? நீங்கள் ஆடிட்டரா ப்ரெஸ் தானே? நீங்கள் ரிப்போர்ட்டு தானே? ஓகே. இல்லைண்ணா, அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை. அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு 10 தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க கை தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. பறந்து இப்போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் ஆகிட்டு சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? நான் வேணா இப்போ கேட்குறேன், சிம்பு சார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் சீக்கிரமாக தவிர்க்கணும். தயவுசெய்து நீங்கள் கல்யாண இன்விடேஷனை சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.